ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி ஆப்ஸை டெவலப் பண்ணணும் அதாவது சொல்லப்போனால் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஆப்ஸை டெவலப் பண்ணலாம். அதாவது கோடிங் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வேலையை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஆப் ரொம்ப எப்படி ஈஸியாக டெவலப் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலாம். வாங்க போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளுக்கு போய் MIT ஆப் இன்வென்டர்னு நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி சைட் வரும். ஆக்சுவலி இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா இதை மஸ்கட்டஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜோட பேர் அப்படியே இங்கே வச்சுட்டாங்க, ஆப் இன்வென்டர்னு. அவங்க டீம் தான் இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆப்பை டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி நீங்கள் ஆப்பை டெவலப் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டியூட்டோரியல்ஸ் இது அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு காட்டல லோடிங் ஏரியில் இருப்பாங்க பேஜ். இதான் உங்களுடைய பேஜ், தான் உங்களோட டீம். ஆக்சுவலி அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக எப்படி டெவலப் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 8.2 மில்லியன் யூசர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 195 கண்ட்ரீஸில் யூஸ் செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 3.4 மில்லியன் ஆப்ஸ் இதில் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி மட்டும் 27,000 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ ஆக்டிவிஸ்டர்ஸ் இந்த சைட்டில் இருக்காங்க. இந்த சைட் அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தெரியும். நீங்கள் ஜஸ்ட் டுட்டோரியல்ஸில் போய் எப்படி லேர்ன் பண்ண கூட கற்றுக்கலாம். இப்போ கிளிக் பண்ணலாம், டுட்டோரியலுக்கு போகுது. என்னுடைய இது பாருங்கள். ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, யாராச்சும் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா அதாவது கோடிங் ஸ்கில்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பண்ணிக்கலாம். இங்கே தெரியும் உங்களுக்கு பிகினர், பாயிண்ட்டு, மோல், அதுக்கப்புறம் இந்த ஆப்ஸ் டெவலப் பண்ணி கொஞ்சம் டூல்ஸ் ஆனால் இது எக்ஸாம்பிள் காட்டலாம். பிகினர் டுட்டோரியல் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஆக்சுவலி லோடிங் ஆகிக்கொண்டே இருக்கும். அது ஆகிட்டு தம்பி சீக்கிரம் வாப்பா. லோடிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே உங்களுக்கு மாதிரி தெரியும். எப்படியோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே வீடியோஸ் இருக்கும். ஹலோ வேர்ல்ட். ஆக்சுவலி வீடியோ அவைலபிள் இல்லை. PDF வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணேன். அது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ யூடியூபுக்கு போகும். யூடியூப்பில் அந்த ஆப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அழகாக இந்த மாதிரி ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஈஸியாக இதை வச்சு நீங்கள் ஆப் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆப் டெவலப் பண்ணால் காமிக்கலாம். நீங்கள் க்ரியேட் ஆப்னு இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜுக்கு ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வச்சு சைன் பண்ண ஆல்ரெடி சைன் பண்ணணும் அப்படி இருக்குது. நம்ம குறிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஷார்ட் ப்ராஜெக்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எஸ்எம்ஏ டெஸ்ட் இங்கே ஆக்சுவலி இங்கே சரி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட் டெஸ்ட் 1ன்னு தரலாம். டெஸ்ட் 1 கொடுத்துட்டு ஓகே. டெஸ்ட் ஆக்சுவலி ஸ்பேஸ் வரக்கூடாது, மெயினான விஷயம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம்ல. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு பேஜ் லோடிங் ஆகி ஒரு முக்கியமான பேஜ் அதனால் நம்ம எப்படி ஆப்ஸை டெவலப் பண்ண போகிறது. இந்த பேஜ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பட்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், செக் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இமேஜை பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் சவுண்ட் எப்படி தரணும் அழகாக நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். சைஸு, லே அவுட்டு, அப்புறம் ஃபோன் வைப்ரேஷன், நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோனை செட் பண்ண சவுண்ட் மாதிரி மேப்ஸு, நேவிகேஷன் எல்லா டூலையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண எல்லாம் முடிச்சுக்கலாம். எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ராஜெக்ட்டுன்னு இருக்குது. அது நீங்கள் இம்போர்ட்டை கொடுத்து உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டோட இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கையும் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட்டோட ப்ராஜெக்ட் உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும். அது நீங்கள் ஃபோனில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டுடைய இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக உங்கள் ஃபோனில் ஆப் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த சைட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஐ திங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய், டாடா. Don't forget to subscribe DIFI MIDX and don't forget to like, share and comment. Bye bye.